எதில் இருக்கிறது என்றால், மொத்த வானத்தையும் மறக்கடித்து விட்டு தன்னை மட்டும் காணச் செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி. வைகோவின் அழகு, வெற்றி, வலிமை எதில் இருக்கிறது என்று சொன்னால், தோல்வியையும் காலடியில் கீழே போட்டுவிட்டு வெற்றியையும் தன் தோளுக்கு துண்டாக போட்டுக்கொண்டு நடையை நிறுத்தாத போராட்டத்தில் இருக்கிறது வைகோவின் வெற்றி. இந்த வெற்றி உங்களுக்கு வரலாறு கொடுக்கும். ஆடிட்டர் இங்கே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். இனிமேல் வைகோவுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று. இல்லை வைகோ, இல்லை, இல்லை ஆடிட்டர், இல்லை. வைகோவுக்கு இனி அங்கீகாரம் வேண்டாம். வைகோதான் இனிமேல் உலகத்தை அங்கீகரிக்க வேண்டும். இவ்வளவு நீளமான வாழ்க்கை வேறு யாருக்கும் இல்லை. இவ்வளவு ஆழமான தியாகம் வேறு யாருக்கும் இல்லை. அவர்தான் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்கிற உயரத்தில் அவர் இருக்கிறார். எல்லோருக்கும் பாராட்டுகள் உண்டு. இங்கு பேசிய பெருமக்கள் எல்லாம் வைகோவின் தியாகத்தை பாராட்டினீர்கள். இங்கே பேசிய ஆடிட்டர் இன்னொன்றையும் சொன்னார். அவர் நடந்து வந்த போது அவர் மட்டுமா நடந்து வந்தார்? பேஸ்மேக்கர் நடந்து வந்தது, இரத்த அழுத்தம் நடந்து வந்தது, சர்க்கரை நடந்து வந்தது, உடல் உபாதைகள் நடந்து வந்தன என்று சொன்னார். நான் அப்படி நினைக்கவில்லை. அவரோடு சத்தியம் நடந்து வந்தது, அவரோடு லட்சியம் நடந்து வந்தது, அவரோடு தமிழ் நடந்து வந்தது, அவரோடு கால்கள் உள்ள மதிமுக தொண்டன் நடந்து வந்தார். இந்த நடை அவருக்கு இன்னும் 30 ஆண்டுகள் உற்சாகத்தை கொடுக்கும். வீட்டார்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் உட்காருங்கள், இனிமே நடக்காதீர்கள் என்றால் வைகோ கேட்க மாட்டார். கட்டுப்படுத்த முடியுமா காற்றை? கட்டி போட முடியுமா அலையை? கட்டி போட முடியாது. நடக்கும் வரைக்கும் நன்றாக இருப்பீர்கள். உழைக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான். சிந்திக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு மூப்பு வருவதில்லை. நடக்கிற வரைக்கும் இளமை இருக்கும் வைகோவுக்கு என்று நான் கருதுகிறேன்.